இல்லை நான் தான் கொடுப்பேன் டெய்லி வந்து காலையில் கூட டியூட்டி போயிடுவேன். அப்போ புதங்க 10ஆம் தேதி பார்த்துட்டு தான் போனேன். அப்போ வியாழக்கிழமை தேய்ச்சிட்டு ஆளை பார்க்கல. நான் ஒர்க்கு டைம் ஆச்சு மழை என்ட்டு வச்சு போயிட்டேன். சரி வெத்தலை இது வந்துட்டு அப்புறம் இப்போது வெள்ளிக்கிழமை வந்து டிஃபன் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் கேட்குறப்ப தான் யாருமே 2 நாளாக பார்க்கலின்னாங்க. அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக தேடியும் போட்டு அப்புறம் ஸ்டேஷனுக்கு ஃப்ரைடே ஈவினிங் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சுது. அப்புறம் ஸ்டேஷனுக்கு போகல, கிடைக்கல. அப்போ இப்போ 1 மாதமாக தொலைவிட்டு தான் இருக்கோம். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எல்லா ஹாஸ்பிட்டல் தொலைவிட்டு தான் இருந்தோம். நேற்று முந்தானே தான் போய் நோட்டீஸில் ஒட்டிட்டு வந்தோம். பொள்ளாச்சி அங்கே வேந்தாத்தில் எல்லாம். அப்புறம் இல்லை காம்பல ஆள் நடக்கும். கை மட்டும்தான் பெல்ட் போட்டுக்கும். தமிழ்நாடு. அவங்க அம்மா மட்டும் ஆட்டி 10-20 வருஷமா இங்கே தான் இருக்கு. கொடுத்துட்டு தான் போவாங்க. ஏன்னா கை உடஞ்சதுனால அம்மாவுக்கு சமைக்க முடியாது. அதனால சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் வேலைக்கு போவான். அப்புறம் அந்த புதன்கிழமை மணிக்கு இருந்து உட்காந்துருக்குறாங்க. வியாழக்கிழமை மணிக்கு போகும்போது ஆள் இல்லை. சரி பையன் அம்மா கடைக்கு தான் போயிருப்பாங்க பாட்டி, நம்மளுக்கு வேலைக்கு நேரமாச்சுன்னு சாப்பாட்டை வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் மறுச்சு நாள் வெள்ளிக்கிழமை வரும்போது சாப்பாடு அப்படியே இருக்குது, ஆளை காணோம். வீடெல்லாம் திறந்துருக்கு, ஆளை காணோம். அப்புறம் அப்போவே நாங்கள் வந்து இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்புறம் அவங்க அப்போவே வந்துட்டாங்க. இங்கே அப்போவே மகளே